உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் இருக்கிறது தெரியல உனக்கு. இங்கயா? ரேவதி இந்த பக்கம். எங்க இருக்கீங்க? ரேவதி எந்த சைடு? ஏய் நான் இங்க இருக்கேன், இங்க வா. சகல சும்மா இரு. ஐயோ இங்கயா? ஏய் இந்த பக்கம் இருக்க, இந்த பக்கம் வா. ரேவதி இங்கடி. ரேவதி இங்க வா. மகேஷ் புடிச்சிட்டேன். ஆ ஆ என்ன எல்லாமே ஏடா கூடமா நடக்குது. கோலத்துல இருந்து வெளியே வர இவன் படிச்சான், இப்ப இவ படிக்கிறா. ச்சே, எல்லாம் தப்பாவே நடக்குது. கண்டுபிடிச்சிட்டேன். அக்கா நீயும் கண்டுபிடிக்கல. நம்ம டிரைவரை போய் புடிச்சிட்ட. கண்ணை திறந்து பாரு. அவுட்டு. டிரைவரை போய் கட்டி பிடிச்சிருக்க. சகல நீங்களும் அவுட்டு. சாரி, தெரியாம நடந்துருச்சு. இல்ல அது பரவாயில்ல. கண்ணை கட்டி இருக்குல்ல, நீ என்ன பண்ண? விடு ரேவதி, தெரியாம நடந்த தப்புக்கு ஏன் ஃபீல் பண்ற? சின்ன மாமியார் கண்ணை கட்டி விட்டுட்டு பழி வாங்கினா எப்படி இருக்கும்? சின்னத்த, நீங்க ஏன் கண்ணை கட்டிக்க கூடாது? நானா? அதெல்லாம் என்னால முடியாது. நானும் அந்த விளையாட்டுக்கு வரல. நோ, நான் கட்டியே தீர்வேன். சித்தி சும்மா ஜாலிக்கு தானே, கட்டிக்கோங்க. இல்ல ரோகிணி, என்னால முடியாது. என்ன விட்டுருங்க. சந்திரா, எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல, விளையாட்டுக்கு தானே, கட்டிக்கோ. சரிக்கா, இத புடி. அக்கா கொடு. இந்த கொஞ்சம் கீழே குடிங்க. இருங்க. சுவாதி, டைட்டா கட்டு. ரெடி. ஐயோ. ஏய், சின்னத்த, நீங்க துர்காவை கண்டுபிடிக்கணும். அங்க இல்ல, இந்த பக்கம். இப்படி பின்னாடி. உங்க பின்னாடி. பக்கத்து அங்க போ. சித்தி. சின்னத்த, ரைட் ரைட். அப்படி இந்த பக்கம். இல்ல சித்தி, இந்த பக்கம். சித்தி இங்க பாருங்க சித்தி. இங்க தான் இருக்கா சித்தி. துர்கா இங்க நிக்கிறா. இந்த பக்கம் வாங்க சித்தி. சித்தி 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 அங்க சித்தி. இல்ல வாங்க. ஐயோ சித்தி பாத்து. ஐயோ பாத்து. சின்ன மாமியாரே, எத்தனை நாள் என்ன அவமானப்படுத்திருப்ப. இன்னைக்கு ஒன்ன பழி வாங்கிட்டேன். சக்சஸ். ஐயோ பாவம், சின்னத்தை யாராவது தூக்கி விடுங்கப்பா. பார்த்து பத்திரமா எடுத்து விடுங்க. ஐயோ ஐயோ, என்ன வலிக்குதா அத்தை? சாரி. சும்மா இருந்தவ கண்ணை கட்டி விட்டு இப்ப கிண்டல் பண்றீங்களா? எல்லாருக்கும் இருக்கு ஒரு நாள். சொல்லுங்க பாட்டி. ஐயா கார்த்தி, நான் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் என் பேத்திங்க போட்டுக்கிட்டாங்களா ஐயா? நீங்க கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க பாட்டி. அப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா ஐயா. கார்த்தி, என் பேத்திங்களெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கியா. அதுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ண. பாட்டி, நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, அவங்களெல்லாம் பார்க்க முடியாது. இல்லையா, இந்த ஒரு தடவை மட்டும் என் பேத்திங்களை நான் பார்த்துட்டு போயிடுறேன்னு.
பாட்டி இங்க எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க பாட்டி. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதியா. இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த பாட்டிய மன்னிச்சு எப்படியாவது என் பேத்திங்களை பாக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு போதும். பாட்டி சொன்ன கேளுங்களேன், நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். நான் ஏற்கனவே வந்துட்டேயா. வந்துட்டீங்களா? எங்க இருக்கீங்க? இந்த வீட்டு வாசல்ல நிக்கிறேன். என்ன பாட்டி? எப்பா இந்த ஒரு தடவை இந்த பாட்டிய மன்னிச்சு எப்படியாவது என் பேத்திங்களை பார்க்க வச்சிரு, அது போதும். பாட்டி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க இங்க வந்தீங்கன்னா மாட்டிப்பீங்களா பாட்டி? ஆ, அப்படியெல்லாம் மாட்டிக்க முடியாது. ஏன்னா நான் வேற வேஷத்துல வந்திருக்கேன். நீ ஏன் என்ன பார்த்தா கூட உனக்கு அடையாளம் தெரியாது. எப்பா தயவு செஞ்சுப்பா இந்த ஒரு தடவை மட்டும் எப்படியாவது என் பேத்திங்களை பார்க்க வச்சிருப்பா. சரிங்க பாட்டி, இருங்க நான் வரேன். வாப்பா. அதானே என் பேரனாச்சே, முடியாதுங்கிறதாவது. ஐயா பேராண்டி என்ன பாட்டி இது வேஷம்? எல்லாம் என் பேத்திங்களை பாக்குறதுக்காக தான். அவங்களாலே இந்த அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, உன்னாலே கண்டுபிடிக்க முடியலையே. பாட்டி உங்க பேத்திங்க வேணா உங்களை கண்டுபிடிக்காம இருக்கலாம், அத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. என்னையா இப்படி சொல்ற? ஆமா பாட்டி, ப்ளீஸ் பாட்டி இப்படியே திரும்பி போயிடுங்களேன், உள்ளெல்லாம் வர வேண்டாம். ஐயா இவ்வளவு தூரம் வந்துட்டேன், என் பேத்திங்களை பார்க்கணும்னு ஆசையா வந்திருக்கேன். என்னை இப்படியே விரட்டி ஓடியா. ஒரு எட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு பொங்க பரிசு கொடுத்துட்டு ஒரு எட்டு ஓடி போயிடுறியா? நான் வாங்கி புதுசா கொடுத்துருக்கேன்ல, அதுல எல்லாம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கியா? என்னை பார்க்க விடியா? பாட்டி சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க பாட்டி, அத்தை உங்களை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். மாமா நம்ம கோயில் கும்பாபிஷேகத்தை வந்து நடத்தணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆமாயா, கண்டிப்பா வரணும். என்னையா இப்படி கேக்குற நீ? அந்த நாளுக்காக தானே இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னையா யோசிக்கிற? இந்த வயசானவ ஆசைய கொஞ்சம் நிறைவேற்றி வைக்க கூடாது ஐயா? அடுத்த பொங்கலுக்கு நான் இருக்கேனோ இல்லையோ, அதுக்குள்ள என் பேத்திங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேயா. பாட்டி என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க? என் பேத்திங்களை பார்க்கணுங்கிற ஆதங்கத்துல அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருது. நீ தப்பா எடுத்துக்காதையா. ஒரே ஒரு எட்டு என் பேத்திங்களை பார்த்துட்டு காசை கொடுத்துட்டு நான் ஓடி போயிடுறேன். ஐயா சரிங்க பாட்டி வாங்க. அப்பா என் பேர் என்ன பேரன்தான். வாயா வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.